எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். முதுகு வலி குறித்து ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். அதில் கீழ் முதுகு வலி அதுக்குரிய உடற்பயிற்சிகள் என்னன்னு சொல்லியிருந்தேன். அப்பவே கழுத்து வலி தோள்பட்டை வலி குறித்து பேசுவேன்னு சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான வீடியோ. நம்மளுக்கு ஏற்படக்கூடிய இந்த கழுத்து வலி தோள்பட்டை வலி இதை எப்படி நீக்கலாம் அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம். பொதுவாக நம்ம காரில் போகிறோம்னு வைங்களேன். இப்போ ஒரு காரில் போயிட்டுருக்கோம், சீட் பெல்ட் அணியாமல் போயிட்டுருக்கோம்னு வைங்களேன். சீட் பெல்ட் அணியாமல் நம்ம போயிட்டு இருக்கும்போது திடீர்னு கார் ஆக்சிடென்ட் ஆகுது, இல்லை திடீர்னு வேகமாக போயிட்டு இருக்க கார், ஒரு 80-100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்க கார் டக்குன்னு நின்றுச்சுன்னு வைங்களேன். அந்த ஸ்பீடில் நிற்கும் போது நாம் சீட் பெல்ட் அணியாத போது என்ன பண்ணுவோம்னா வேகமாக முன்னாடி போகும். வேகமாக முன்னாடி போய் இடிச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்பீடு டக்குன்னு நின்னதுனால முன்னாடி போய் திருப்பி பின்னாடி வருவோம். அப்படி திருப்பி நம்ம வேகமாக முன்னாடி போய் இப்படி பின்னாடி வரும்போது என்ன ஆகும்னா நம்மளோட கழுத்து பகுதி அப்படியே வேகமாக எக்ஸ்டெண்ட் ஆகும், இழுக்கப்படும். ஸோ இப்படி முன்னாடி போய் இப்படி பின்னாடி சல்லுன்னு திருப்பும் போது அப்படியே நம்ம கழுத்து பகுதி, அந்த வெர்டிபிரல் காலம் அப்படின்னு சொல்லுவோம், இந்த கழுத்து பகுதியில் இருக்க இந்த எலும்புகள் உடனடியாக துண்டிக்கப்படும். இதுதான் whiplash இன்ஜுரி. அந்த கழுத்து எலும்புகள் துண்டிக்கப்படும் போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கக்கூடிய ஸ்பைனல் கார்டு டேமேஜ் ஆகும். அந்த இடத்துலயே ஸ்பாட் அவுட் இறந்துடுறாங்க. அப்படின்னா அதுக்கு மெயினான காரணம் இந்த whiplash இன்ஜுரி தான். உடம்புல பாத்தீங்கன்னா வேற எந்த பிரச்சனையுமே தெரியாது, எங்கேயுமே அடிபட்டு இருக்காது, ரத்தம் வந்திருக்காது, சில சமயம் தலையில கூட அடிபட்டு இருக்காது, ஆள் பார்த்தா நார்மலா இருப்பாங்க. ஆனா எதனால பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா whiplash இன்ஜுரி. இந்த மாதிரி வேகமா வண்டி போய் நிற்கும் போது கண்டிப்பா ஆளே இறந்துருவாங்க. ஆனா மெதுவா வண்டி போயிட்டு இருக்கும்போது கூட ஒரு 20-30 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் மெதுவா போயிட்டு இருக்கா, அப்ப கூட திடீர்னு ஸ்டாப் பண்ணும்போது டக்குன்னு நம்ம முன்னாடி போய் பின்னாடி வருவோம். ஸோ அப்படி வரும்போது நம்ம கழுத்து எலும்புகள் இழுக்கப்படும், உடஞ்சிடாது, இழுக்கப்படும். அப்படி இழுக்கப்பட்டு அதனால உண்டாகக்கூடிய கழுத்து வலி அப்படிங்கிறது பொதுவா நிறைய பேருக்கு ஏற்பட்டாலும் அது காமனான ரீசன் கிடையாது, எல்லாருக்கும் ஆக்சிடென்ட் நடக்கிறது கிடையாது. பொதுவா கழுத்து வலி ஏற்படக்கூடிய முக்கியமான காரணம் நெக் ஸ்ட்ரெயின். அதாவது இங்க பாருங்களேன், லுக்கிங் அப் அண்ட் டவுன். அதாவது நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பொதுவாக நார்மலாக வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், குடிஞ்ச நிலையிலேயே இருக்கிறோம், இல்லை வேற வேலை இருக்கு நம்ம மேலே பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், அந்த நிலையிலேயே இருக்கிறோம். இல்லைனா ஸ்லீப்பிங் பொசிஷன், நம்ம படுக்கிற முறை அப்படிங்கிறது சரியான சைஸ்ல தலகாணி இல்லாம ரொம்ப பெரிய தலகாணியா யூஸ் பண்ணலாம். கரெக்டான ஆங்கிள் படுக்காம ரொம்ப கழுத்தை திருப்பிட்டு படுக்கும்போது கழுத்து வலி ஏற்படலாம். இல்லைன்னா நெக்லஸ், இப்போ ரொம்ப வெயிட்டான நெக்லஸ் அணிஞ்சிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு கூட அவங்களே அறியாம இந்த நெக்லஸ் வெயிட்னாலேயே அந்த கழுத்து வலி ஏற்படலாம். இதெல்லாம் தான் பொதுவான காரணங்கள். சோ இந்த மாதிரி ஆகும்போது, இந்த மாதிரி வெயிட்னால ஒரே நிலையில ஒரு இடத்தை பார்க்கறதுனால என்ன பிரச்சனை ஏற்படுது? நம்ம கழுத்தை சுத்தி இருக்கக்கூடிய தசை பகுதி பாதிக்கப்படுது. நம்ம கழுத்தை சுத்தி தசைகள் இருக்குங்க, நிறைய தசைகள் இருக்கு. பொதுவா 2 தசைகள் ரொம்ப ரொம்ப காமனா நம்மளுக்கு கழுத்து வலி ஏற்படுத்தும். ஒன்னு ட்ரபீசியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ட்ரபீசியஸ் அப்படின்னா ஒரு பெரிய மசில்ங்க. இது நம்ம கழுத்து பகுதி. இது இங்க ஸ்கேப்புலா அப்படின்னு ஒரு எலும்பு இருக்கு. இந்த இடத்துல தொட்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த இடத்துல ஒரு எலும்பு இருக்கும். ஸோ இந்த எலும்பு பகுதியிலிருந்து நம்ம கழுத்து வரைக்கும் இங்க இருந்து ஒரு அட்டாச்மெண்ட் போகுது. ஸோ அதான் இங்க இப்படி வரைஞ்சு காமிச்சிருக்கிறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி இந்த ஸ்கேப்புலாவோட இந்த இடத்துல இருந்து இங்க இருந்து இப்படியே கீழே வரைக்கும் போகுது, அதுதான் இங்க வரைஞ்சிருக்கிறேன் இப்படி. ஸோ இங்க மாதிரி இது ஒரு மிகப்பெரிய ராம்பாய்டு ஷேப்டு மசில். அதே மாதிரி இந்த சைடும் இந்த ஸ்கேப்புலாவோட எண்டு வரைக்கும் போய் அட்டாச் ஆகும், இந்த பக்கம் கீழே வரைக்கும் போய் அட்டாச் ஆகும். பொதுவா இந்த மசில் இழுக்கப்படலாம், ஸ்ட்ரெயின் ஆகலாம், இந்த தசைகள் ப்ராப்ளம் வரலாம். இல்லைனா இன்னொரு விஷயம் இருக்கு, இது மிகப்பெரிய ஒரு தசை, அதே மாதிரி இது மிகச்சிறிய ஒரு தசை இருக்கு, அதனாலையும் பிரச்சனை ஏற்படலாம். அந்த மிகச்சிறிய தசை எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல இருந்து இங்க வரைக்கும் வரும், லிவேட்டார் ஸ்கேப்புலே அப்படின்னு சொல்லுவோம். இந்த மசிலோட சைஸே அவ்வளவுதான். இதுவும் போய் இந்த ஸ்கேப்புலான்னு சொல்லக்கூடிய இந்த எலும்பு பகுதியில தான் அட்டாச் ஆகும். 2 சைடும் இருக்கக்கூடிய குட்டி மசில் லிவேட்டர் ஸ்கேப்புலே. ஆனா இந்த குட்டி மசில்னால பெரிய பிரச்சனைகள், பயங்கரமான கழுத்து வலி ஏற்படும். சோ இந்த லிவேட்டர் ஸ்கேப்புலே எதுக்கு இருக்குன்னா நம்ம தோள்களை இப்படி தூக்குறோம் இல்லையா, அதை தூக்குறதுக்கு மெயினான காரணம் இந்த லிவேட்டர் ஸ்கேப்புலே மசில். அப்போ இந்த லிவேட்டர் ஸ்கேப்புலே மசில் தசை ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, நம்ம ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சுன்னா நம்ம கழுத்து ஒரு பக்கமா அப்படியே ஒரு தோலை ஒரு பக்கமா தூக்குற மாதிரியே இருப்போம், நம்மளே அறியாம தூக்குற மாதிரி இருப்போம். அது நம்ம கண்ணாடியில பார்த்தாலே தெரியும். சோ அது அந்த ஸ்ட்ரெயின் அப்படி இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம். இந்த மிகப்பெரிய தசை, இந்த மிகச்சிறிய தசை, இந்த ரெண்டுலயும் வரக்கூடிய பிரச்சனை தான் ரொம்ப பொதுவான பிரச்சனை நம்மளுக்கு கழுத்து வலி வரதுல. அது இல்லாம வேறு தசைகள் நம்ம கழுத்துல இருக்கு, கெலின் மசில்ஸ் இருக்கு, ஆன்டீரியர், மிடில், போஸ்டீரியர் இருக்கு. அதெல்லாம் இங்க கழுத்து பகுதியில இங்கெல்லாம் வரும், ஸ்டெர்னோக்ளிடார் மாஸ்டாய்ட் மசில் வரும். இந்த தசைகள் ஸ்ட்ரெயின் ஆகிறதுனால நம்மளுக்கு கழுத்து வலி ஏற்படலாம். ஆனா அதை விட ட்ரபீசியஸ், லிவேட்டர் ஸ்கேப்புலா தான் ரொம்ப முக்கியமான தசைகள். இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு, cervical spondylosis அப்படின்னு சொல்லுவோம். நான் ஏற்கனவே போன வீடியோல சொல்லியிருக்கிறேன், இங்க 7 cervical vertebra இருக்கு, இந்த 7 cervical bones இருக்கு. இந்த போன் வழியா நிறைய நரம்புகள் வெளியே வருது. சோ இந்த
cervical vertebraல வந்து மூட்டு தேய்மானம் எப்படி கால்ல வந்து எலும்புகள் மூட்டு தேய்மானம் ஆகுதோ அதே மாதிரி இந்த கழுத்து எலும்புகளுக்கு நடுவுல இருக்கிற ஜவ்வு பகுதியிலயும் தேய்மானம் ஏற்படலாம். அதுதான் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ். அந்த கழுத்து எலும்புகள் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் ஆகிறதுனால இந்த எலும்புகள் ஒன்னோட ஒண்ணு கூடிக்கிட்டு கழுத்து திருப்ப முடியாம போயிடுது. அதுதான் cervical spondylosis. ஆனா அதுக்குமே வந்து இந்த தசைகளை வலுப்படுத்தும் போது அந்த பிரச்சனையும் குறைக்க வாய்ப்பு இருக்கு. சோ நம்மளுக்கு கழுத்து வலி இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம கழுத்து திருப்ப முடியாது, ஸ்டிஃபா இருக்கும் கழுத்து அப்படிங்கிறது ஒரு விஷயம். அது இல்லாம சில சமயம் இந்த ராடிகுலோபதின்னு சொல்லுவோம், அந்த கழுத்து எலும்புகள் இந்த இடத்துல இருந்து நரம்புகள் வெளியே வரதுனால அப்படியே அந்த வலி வந்து ஒரு பக்கமா பரவும். இந்த பக்கம் பிரச்சனை இருக்கு, லிவேட்டஸ் காப்லமஸோ ட்ரபீசியஸோ ஏதோ ஒன்று கழுத்து பகுதியை பிரச்சனை உண்டாகுதுன்னா அது வந்து இந்த நரம்புகள் கீழே வரதுனால ஒருவேளை வலது பக்கம் பிரச்சனைனா வலது பக்கம் இருக்கக்கூடிய கைகள் வரைக்கும் இந்த வலி பரவும். கைகள் வீக் ஆன மாதிரி இருக்கும், கைகள் மரத்த போன மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி திடீர்னு எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும். நைட் தூக்கத்துல கூட சில சமயம் திரும்பி படுக்கும்போது தெரியாம அந்த இடத்த டச் பண்ணினோம்னா வலது பக்கம் ஃபுல்லா அந்த வலி பரவும். ஆனா இந்த கழுத்து வலி வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு பிரச்சனை கிடையாது. சாதாரண உடற்பயிற்சிகள் மூலமா இதை நம்ம சரி பண்ண முடியும். ஒரே ஒரு விஷயம், இது வந்து ஃப்ராக்சரா ஏற்கனவே ஃப்ராக்சரா cervical spondylosis அப்படிங்கறத மட்டும் நம்ம டாக்டர்கிட்ட செக் பண்ணி சரி பார்த்துக்கணும். கரெக்டான டயக்னோசிஸ் முக்கியம், என்ன பிரச்சனைங்கிறது. அதுக்கப்புறமா இப்ப நான் செஞ்சு காமிக்கக்கூடிய எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கழுத்து ஸ்ட்ரெச் பண்றதை பொறுத்த வரைக்கும் இந்த எல்லா மசிலுக்குமே சேர்த்தாப்புல ஒரு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் கொடுக்க போறோம். ஸோ இதுல எப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கழுத்தை வந்து மெதுவா லெஃப்ட் சைடு திருப்ப போறோம். அந்த பொசிஷன்ல 5 செகண்ட் அல்லது 10 செகண்ட் ஹோல்டு பண்ணிக்கணும். அப்புறம் மெதுவா ரைட் சைடு கொண்டு போறோம். அந்த சமயத்துலலாம் நம்ம ஷோல்டர்ஸ் நல்லா ரிலாக்ஸா இருக்கணும். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் இதுதான். 1 2 3 4 5. ஸோ ஒரு முக்கியமான விஷயம், இந்த பிளேன் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க. இப்படி கீழே இப்படி மேலே பார்த்துட்டுலாம் இருக்கக்கூடாது, கரெக்டாக ஸ்ட்ரெயிட் லைனில் தான் இருக்கணும். உங்கள் ஷோல்டர்ஸ் நல்லா ரிலாக்ஸாக இருக்கணும், அதை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 10 செகண்ட்ஸ் ஒவ்வொரு பக்கமும் 10 செகண்ட் இருக்கணும். அந்த மாதிரி 5 வாட்டி பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ், இந்த எக்ஸசைஸ்லையும் நம்ம ஷோல்டர்ஸ் ரிலாக்ஸாக இருக்கணும். நம்ம கழுத்து பகுதியை இந்த மாதிரி திருப்புறோம். ஸோ இப்படி திருப்பும் போது நம்ம இப்படி கீழே பார்த்தோ மேலே பார்த்தோ திருப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம கையை ஒரு கைடு மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கையை கைடு மாதிரி வச்சுக்கிட்டு இந்த கை எப்படி திரும்புதோ இந்த கை ஆங்கிளை பிளேனை நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம 10 செகண்ட் கவுண்ட் பண்ணுறோம். இப்போ வந்து நம்மளோட இந்த தசை நல்லாவே ஸ்டெனோக்ளிடம் மஸ்டாய்டும் ட்ரபீசியஸும் நல்லாவே இழுக்கப்படும். ஆனால் அந்த பொசிஷன் வந்து கரெக்டாக இந்த பிளேன் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இது இரண்டாவது எக்ஸசைஸு. அடுத்து மூணாவது ஃப்ரண்ட் பேக், முன்னாடி எவ்வளோ தூரம் முடியுமோ குனிகிறோம். அப்படி குனியும் போது இந்த சின் பகுதி நம்ம நெஞ்சு பகுதியை டச் பண்ணுற அளவுக்கு குனியலாம். பத்து செகண்ட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து அதே மாதிரி மேலே கொண்டு போகிறேன். இப்போ நேராக வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி 5 வாட்டி பண்ணணும். இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது முக்கியமான விஷயம், கண்டிப்பாக உட்காந்துக்கிட்டு பண்ணுங்க, நின்றுக்கிட்டு பண்ணாதீங்க. நம்ம கழுத்தை திருப்புறோம், நீட்டுறோம், குனிறோம், நிமிடுறோம் அப்படிங்கும்போது வயதானவங்களுக்குலாம் கண்டிப்பாக வந்து ஏதாவது வேறு பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா தலை சுத்தல் ஏற்படும், கிருகிருப்பு ஏற்படும், மயக்க வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து கண்டிப்பாக உட்காந்துக்கிட்டு தான் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் நம்ம பண்ணது சைடில் திரும்பி பார்த்தது, சைடில் தலையை திருப்பினது, அப்புறம் கீழேயும் மேலேயும் குனிஞ்சது அப்படிங்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம கழுத்து பகுதி தசைகளை ஸ்ட்ரெச் பண்ணியிருக்குது. இது வரைக்கும் பண்ணது ஸ்ட்ரெச்சிங். இப்போ அடுத்த ரவுண்டு பண்ண போகிறோம். இந்த ரவுண்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது வெயிட்டு தூக்குறோம் இல்லையா, அந்த கைகளுக்குனா வெயிட்டு தூக்கி பண்ணிடுவோம். ஆனால் இந்த கழுத்து தசைகளுக்கு எப்படி நம்ம வெயிட் கொடுக்க போகிறோம், ஸோ அதுதான் ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ். அது இப்போ நான் செஞ்சு காமிக்கிறேன். ஸோ நம்ம எப்படி வெயிட் கொடுக்கலாம்னா நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ், நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், இப்படி சைட்லையும் திரும்பணும்ல, அது மாதிரி இப்போ நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் கொடுக்க போகிறோம். இப்போ வந்து லெஃப்ட் சைடு திரும்புகிறோம் அப்படின்னா நம்ம லெஃப்ட் சைடு திரும்புறதுக்கு இந்த இடத்துல ஒரு நம்ம கையை வச்சு நம்ம கழுத்தை இந்த பக்கம் திரும்ப விடாமல் பண்ணுறோம். இந்த இடத்துல நல்ல ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஆனால் கழுத்தையும் நம்ம திருப்புறோம். ஸோ இப்படி திரும்பும் போது நம்மளுக்கு இந்த மசில்லாம் நல்லாவே ஆக்டிவேட் ஆகும். இந்த மாதிரி 5 to 10 செகண்டு கவுண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வலது பக்கம் திரும்புகிறோன்னா நம்ம கைகளை இங்கே வச்சுட்டு வலது பக்கம் திரும்புறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நம்ம அப்படி டென்ஷன் கொடுக்கும்போது இந்த இடத்துல நல்ல டென்ஷன் நம்மளுக்கு தெரியும்.
ஸோ அதே மாதிரி தான் இப்போ முதல்ல பண்ணோம் இல்லையா, இப்படி நம்ம தலையை திருப்பணும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி திருப்புற மாதிரி நம்ம பண்ணணும். அப்போ வந்து இந்த இடத்துல நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி இதை கையை வச்சுக்கிட்டு அப்புறம் நம்ம கழுத்தை கீழே தள்ளணும். அப்படி கீழே தள்ளும் போது இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கிற தசைகள்லாம் இழுக்கப்படும், டென்ஷன் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 செகண்ட் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் ஸோ இந்த மாதிரி 5 செகண்ட் பண்ணணும். அதே மாதிரி தான் முன்னாடி வரத்துக்கும் வந்து நம்ம கைகளை வச்சு முன்னாடி தள்ளணும், பின்னாடி இதே மாதிரி கைகளை வச்சு நம்ம கழுத்தை பின்னாடி தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து வெயிட் எக்ஸசைசஸ் கழுத்து பகுதிக்கு நம்ம கொடுக்கறது. அடுத்து முக்கியமான எக்ஸசைஸ் 2 எக்ஸசைஸ் இருக்கு. இது வந்து நம்ம ட்ரபீசியஸ், நான் ஏற்கனவே காமிச்சோம் இல்லையா, இந்த ட்ரபீசியஸ், இந்த ட்ரபீசியஸ்க்கு நம்ம ஒரு எக்ஸசைஸ் கொடுக்கணும். அப்புறம் இந்த லிவேட்டர் ஸ்கேப்புலே அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒரு சின்ன மசில் காமிச்சோம் இல்லையா, இந்த லிவேட்டர் ஸ்கேப்புலேக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்கணும். ஸோ அது 2 இப்போ எப்படி பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ட்ரபீசியஸ்க்கு என்ன எக்ஸசைஸ் பண்ணலாம்னு காமிக்கிறேன். ஸோ இந்த ட்ரபீசியஸ் பெரிய மசிலுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்கும்போது கழுத்து பகுதி மட்டும் இல்லை, கைப்பகுதிக்கு சேர்ந்து ட்ரைனிங் இருந்தால் தான், ஏன்னா நான் சொன்ன அது பெரிய மசில் எந்த அளவுக்கு அட்டாச் ஆகுதுன்னு. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வலது கை பகுதி இருக்குன்னா வலது கை பகுதியை கீழே நம்ம சேர் ஏதாவது பிடிச்சிக்கோங்க, இல்லைன்னா கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வலது கை பகுதி ஸ்டிஃபாக கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம இடது கையை வந்து இப்படி கொண்டு வந்து வலது பக்கமாக கொண்டு வந்து நம்ம கழுத்தை திருப்புறோம். ஸோ இந்த மாதிரி திருப்பும்போது நம்ம வலது கை கீழே இருக்குது. நான் ஏற்கனவே காமிச்ச அந்த பிளேனை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணும்போது நம்மளோட இந்த ட்ரபீசியஸ் மசில் நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும். இந்த மாதிரி 30 செகண்ட் கவுண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டே இந்த மாதிரி 30 செகண்ட் ஒரு பக்கம் கவுண்ட் பண்ணிவிட்டு, அதே மாதிரி இடது கையை நல்லா கீழே வச்சுக்கிட்டு இப்போ வலது கையை இந்தாண்ட கொண்டு வந்து இந்த மாதிரி நம்ம தலையை சைடில் திருப்புறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு 30 செகண்டு இந்த சைடும் பண்ணுங்கள். இந்த மாதிரி 3 டைம் பண்ணுங்கள். 30 செகண்ட் பண்ணோம்னா நல்ல நம்ம ட்ரபீசியஸ் மசிலுக்கு ஒரு நல்ல எக்ஸசைஸு. அடுத்து கடைசி எக்ஸசைஸு நான் ஏற்கனவே காமிச்சேன், இந்த லிவேட்டர் ஸ்காப்பில் சின்ன மசில், அதுக்கான எக்ஸசைஸு. இது ஒரு மேஜிக் மாதிரி நம்மளுக்கு கழுத்து வலி குறையும் இந்த கடைசி எக்ஸசைஸை நம்ம பண்ணும்போது. ஸோ இந்த லிவேட்டர் ஸ்காப்பில் கொடுக்கக்கூடிய எக்ஸசைஸ் கொஞ்சம் ட்ரிக்கியான எக்ஸசைஸு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா, வலது பக்கம் லிவேட்டர் ஸ்காப்பில் நம்ம தசைக்கு பயிற்சி தரப்போகிறோம் அப்படின்னா, இந்த குட்டி மசிலுக்கு பயிற்சி தரணும்னா ஃபஸ்ட்டு நம்ம வலது கை இருக்குது பார்த்தீங்களா, வலது கை வந்து பின்னாடி கொண்டு போங்க. பின்னாடி கொண்டு போனீங்கன்னா ஸ்காப்புலா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எலும்பை உங்களால் டச் பண்ண முடியும். நடுமுதுகு கிடையாதுங்க, நடுமுதுகுக்கு பக்கத்தில் 2 சைடு இருக்கிற அந்த ஷோல்டர் பிளேடுன்னு சொல்லுவோம்ல, அதுதான் அந்த ஸ்காப்புலா எலும்பு. ஸோ அந்த ஸ்காப்புலா எலும்பை டச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டச் பண்ணும்போது நம்மளோட கைப்பகுதி இந்த மாதிரி ஒரு 45 டிகிரி கோணத்தில் இப்படி மேலே போயிருக்கும். நம்ம இது மாதிரி டச் பண்ணிக்கிட்டோம். அடுத்து நம்ம இடது கையை வந்து பின்னாடி கொண்டு போகணும். நம்ம தலைக்கு பின்னாடி கொண்டு போய் இப்போ நான் வலது பக்கம் வந்து என் கையை பிடிச்சிருக்கேன், அதனால் இப்போ நான் தலையை பின்னாடி கொண்டு போய் என் தலையை இப்படி கீழே கொண்டு வரணும். அப்படி கொண்டு வர சைடு எது தெரியுங்களா, என்னோட இடது கால் இங்கே இருக்குது. ஸோ என்னோட இடது காலை பார்த்தாப்புல நான் தலையை குனியணும். இந்த சைடும் குனியக்கூடாது, இந்த சைடும் குனியக்கூடாது. என்னோட இடது காலை பார்த்தாப்புல நான் கரெக்டாக தலையை குனியணும். அப்படி குனியும் போது தான் என்னோட வலது பக்க லிவேட்டர் ஸ்காப்புலே ஸ்ட்ரெச் ஆகும். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். மாதிரி வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ தூரம் இழுக்க முடியுமோ இல்லைங்க, ஒரு சின்ன ஸ்ட்ரெச் உங்களால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். இந்த மாதிரி 30 செகண்ட் கவுண்ட் பண்ணுங்க ஒரு சைடு. இப்போ அடுத்து இடது பக்கம் லிவேட்டர் ஸ்காப்புல எக்ஸசைஸ் பண்ணோம்னா, இடது கையை வந்து பின்னாடி ஸ்காப்புலா எலும்பை டச் பண்ணுற மாதிரி பிடிச்சிக்கிட்டு, அப்புறம் வலது கையை வந்து பின்னாடி கொண்டு போய் வலது கை மூலமாக நம்ம கழுத்தை திருப்புறோம், வலது காலை நோக்கி திருப்புறோம். இப்படி வலது காலை நோக்கி திருப்பும் போது என்னோட இடது பக்க லிவேட்டர் ஸ்காப்புல தசை நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகுது. ஒரு 30 செகண்ட் கவுண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி 3 வாட்டி பண்ணுங்க. வலது இடது 2 சைடும் 3 வாட்டி பண்ணுங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணிங்கனாலே நம்ம தோள்பட்டை வலி, கழுத்து வலி இதெல்லாம் நல்லாவே குறையும். ரெகுலராக காலையிலையும் ஈவினிங்கும் நைட்டும் பண்ணிக்கிட்டு வாங்களேன், நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்களோட கழுத்து வலி குறையிறது நல்லாவே நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். கழுத்து வலி இருக்கிற உங்களோட நண்பர்கள், உறவினர்களுக்கு இந்த வீடியோவை கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.